காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் டயட் சொல்லிடுறேன். காலையில் எந்திரிச்ச உடனே கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, நாட்டு கொத்தமல்லி நம்ம வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும். உருண்டை கொத்தமல்லி தான். இதுலேயே நாட்டு கொத்தமல்லி ஹைப்ரிட் 2 இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாட்டு வெரைட்டிக்கு போகிறது நமக்கு நல்லது. நாட்டு கொத்தமல்லி கண்டிப்பாக கிடைக்கும். நாட்டு கொத்தமல்லி வாங்கி வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சு ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு பியூர் ஒரிஜினல் கருப்பட்டி. இன்றைக்கி பியூர் ஒரிஜினல் கருப்பட்டி இன்றைக்கி கரண்ட் ரேட் வந்து 500 550 வரும் ஒரு கிலோ. நீங்கள் ரோட்டோரங்களில் விற்கலாம், ஒரு 150 200 கிடைக்கும். நான் சொல்கிறது ஒரிஜினல் கருப்பட்டி சொல்கிறேன். அந்த ஒரிஜினல் கருப்பட்டியை போட்டு நம்ம வந்து காலையில் வந்து டீ காஃபிக்கு பதிலாக அந்த காஃபியை எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. மல்லி காஃபி பெஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி வடித்த சாதத்தில் நம்ம வந்து காய்கறி பொரியல் வச்சுக்கலாம். இந்த காய்கறி பொரியலுமே எப்படி பண்ணணும் அப்படின்னா, இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம மேலே வந்து துணி போட்டுருவோம், தட்டு வச்சு துணி போட்டுருவோம். அந்த இடத்துல மாவு ஊற்றுறதுக்கு பதிலாக காய்கறிகளை அப்படியே மேலே பரப்பி விடணும். மேலே போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நீராவி போகுமா, நீராவி போனதுக்கப்புறம் அந்த நீராவிலே காய் வேகுமா, அந்த வெந்த காய்கறிகளை எடுத்து வந்து நம்ம வந்து தாளிக்கணும். தாளிக்கும் போது கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது, ஜீரகம் தான் போட்டு தாளிக்கணும். வெறும் ஜீரகம், எண்ணெய், கடலெண்ணெய், கொஞ்சமாக கடலெண்ணெய், கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த காய்கறிகளில் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூள் சேர்த்தலாம். தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்து வதக்கலாம். வதக்கிட்டு உப்பு கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது, உப்பு சேர்த்தவே கூடாது. வதக்கிட்டு அதை வந்து இந்த வஞ்சி வடித்த சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, இந்த சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்லாம்.